Hello my dear warriors, good morning, welcome to the session, welcome, good morning பசங்களா. Good morning my dear warriors, welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. Good morning. Tell me whether the audio and video is clear. Audio video clear airka? Just let me know that. Good morning, good morning, good morning. Vanakkam, Kaalai Vanakkam, good morning. Hi. Yes. Tamil exam second revision. Okay. Revision exam நடந்துட்டே தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து பாடங்கள் படிச்சுட்டே இருக்கலாம் சரியா. தீமினாலேருந்து ப்ரெசென்ட். ஓகே, குட் மார்னிங், கிளியர். ஓகே, வெரி குட், சூப்பர் சூப்பர், குட் 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 குட். ஆரம்பிச்சிடலாமா? வித்தவுட் எனி டிலே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்டெண்டன்ஸ் கடற்கடன் மார்க் பண்ணுங்கள். எஸ், யார் யார் இருக்கீங்கன்னு நான் ஒரு தடவை பார்த்துட்றேன். எஸ், கமான், சீக்கிரம் அட்டெண்டன்ஸ். டுடே ஈவினிங் எக்ஸாமா? என்னது ஈவினிங் எக்ஸாம்? வெங்கடேஸ்வர், வேறு யார் இருக்கீங்க? நிஷிகா, நக்ஷத்ரா, சஞ்சீவ் வர்மன், கீர்த்திகா, ரோஷித், ஓகே, அக்ஷயா, அனிருத், அபிஷேக், தினேஷ், அவ்வளோதானா? பிரேம், தட்ஸ் இட்னா. நிறைய பசங்க நேற்று கிளாஸ் இல்லை, அதனால் இன்றைக்கி இல்லைன்னு நினச்சிட்டானுங்க போலண்ணா. கற்கவேல், தயாளன், ஓகே, குட். முகமது ஆஷிக், குட். சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாப்டர் 17. எஸ், ஹீனா, வெல்கம். ரைட், ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ரைட்டா, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷனை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி, யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் இட். ஃபர்ஸ்ட் நம்ம 1 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக 1 வேர்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர். 14 கொஷின் இருக்குது, ஷார்ட் ஆன்சர். கொஞ்சம் கடன்னு கவனிக்க வாங்க. ஓகேவா? ரைட், பார்க்கலாம் வாங்க. The plant which propagates with the help of its leaf. The plant which propagates with the help of its leaf is, enough answer. ஸோ எனக்கு என்ன பண்ணணும், கொஷின் ஆப்ஷன் 1 போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள் கடகடன் சீக்கிரம். ஃபாஸ்ட்டாக 1க்கு என்ன ஆன்சர், 2 என்ன ஆன்சர், 3 என்ன ஆன்சர். மேக் இட் ஃபாஸ்ட் பசங்களா, சீக்கிரம். 1க்கு என்ன ஆன்சர்? 1Dயா? ஓகே, த ஆன்சர் இஸ் 1D, பிரையோஃபைலம். பிரையோஃபைலம் தான் இது, இதோட ஆன்சர். த பிளான்ட் விச் ப்ரொபகேட்ஸ். அடுத்து, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ பட்டிங் இன். ரைட்டா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ பட்டிங். மொட்டு விடுவதன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ அது எந்த இதில்? 2. செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஸோ நெக்ஸ்ட் என்னது? செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஈஸ்ட். ரைட்டா, ஈஸ்டில் தான் என்ன அப்படின்னா பட்டிங், முட்டு விடுறது மூலமாக என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு அடுத்தடுத்து ரீப்ரொடக்ஷன் நடக்க போகுது. அடுத்து, சின்கேமி ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப். ரைட்டா, சின்கேமி ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப். சின்கேமினோட விளைவுனால் என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது, என்ன உருவாக போகுது, அதோட அவுட்புட் என்ன, அதுலேருந்து வரக்கூடியது என்ன. தேர்ட் ஒன்க்கு என்ன ஆன்சர்? யூ ஆர் கோயிங் டு கெட் அ ஜைகோட். ரைட்டா, யூ ஆர் கோயிங் டு கெட் ஜைகோட். ஆப்ஷன் 3C, ஜைகோட். அடுத்து, இது ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய தடவை இது கேட்டிருக்காங்க. ஸோ கவனம். அடுத்து, த எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் ஆர். ரைட்டா, த எசென்ஷியல் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர். ஃப்ளவரோட எசென்ஷியல் பார்ட் இது, ஃப்ளவரோட முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பார்ட் அப்படின்னு அதை எதாவது சொல்லலாம். கேலிக்ஸ் அண்ட் கரோலாவா, கேலிக்ஸ் அண்ட் ஆண்ட்ரிஷியமா, கரோலா அண்ட் கைனீஷியமா, ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியமா, இதுவாக இருக்க போகுது. ஃபோர்த் ஆப்ஷன் என்னது? ரொம்ப முக்கியமானது ரீப்ரொடக்டிவ் பார்ட் தானே, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோ. ஸோ தட் இஸ் ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம். அடுத்து, அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் ஆர். அனிமோஃபிலஸ்,
அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்ன்றது நம்ம எதை சொல்ல போகிறோம், அது எதை பற்றி சொல்ல போகிறாங்க. அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்லாம் சிசைல் ஸ்டிக்மாவா, ஸ்மால் ஸ்மூத் ஸ்டிக்மா இருக்க போதா, கலர்டு ஃப்ளவரா, லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மாவா, என்ன இருக்க போகுது? ஃபிஃப்த் ஒன்க்கு என்னது? இட்ஸ் கோயிங் டு பி லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா. அப்படியே ஃபெதர் மாதிரி ரெக்க மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டிக்மா இருக்க போகுது. ரைட்டாக லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கக்கூடியதான் என்னது? அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? ரைட். அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது அதுதான். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் அ மினிட். நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். எஸ், ஸோ நம்மளோட வினாந்தோட ஆஃப்லைன் சென்டரில் கூட இப்போது டாப் வீக்கெண்ட் பேட்சஸ்ன்னு இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலும் வீக்கெண்டில் என்ன அப்படின்னா அட்மிஷன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட ரிபப்ளிக் டே மூலமாக வரக்கூடிய ஆஃபர்ஸ் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2-3 நாளைக்கு. டில் Jan 31st இந்த ஆஃபர் இருக்கும். யூ கேன் யூட்டிலைஸ் தட். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செஷன் பிடிஎஃப் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ செஷன் பிடிஎஃப் நிறைய பேர் இன்னும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்கும் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் எதுக்குள்ளே போனாலும், சரியா, எந்த வீடியோஸ்குள்ளே போனாலும் அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் போதும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம. கடன். எஸ், மேல் கேமெட்ஸ் இன் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை த டிவிஷன் ஆஃப். ரைட்டா? 6th கொஸ்டின் ஆன்சர் என்னப்பா? மேல் கேமெட்ஸ் இன் த ஏஞ்சியோஸ்பெர்ம். ரைட்டா? Male gametes in the angiosperm. Male gametes in angiosperm are formed by division of என்னவா இருக்கும்? எது மூலமா? 6th ஒன்னுக்கு generative cell. Right? The answer is generative cell. Generative cell மூலமா தான் நடக்க போகுது. சரியா? அடுத்து what is true gametes? What is true of gametes? Right? What is true gametes? Right? What is true of gametes? They are diploid, they give rise to gonads, they produce hormones, they are formed from gonads. என்ன ஆன்சர்? 7th ஒன்னுக்கு they are formed from gonads. ரைட்டா? gonadsலேருந்து உருவானது. ட்ரூ கேமெட்ஸ் அப்படிங்கிறது gonadsலேருந்து வரக்கூடியதான். ரைட்? வெரி குட். அடுத்து a single highly coiled tube where sperms are stored get concentrated and matured is known as. ரைட்டா? எந்த ஒரு டியூப்பில், ரைட்டா, a single ஹைலி காயில்டு டியூப், நல்லா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு டியூப்பு, அதில் ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ண போகுது, ஸ்டோர் ஆகி நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் தான் வெளியே வரப்போதான். எதுவாக இருக்க போகுது? வாட் இஸ் ஆன்சர்? இட் இஸ் கோயிங் டு பி எபிடிடெமிஸ். ரைட்டா? எபிடிடெமிஸா? எபிடிடெமிஸ். ரைட்டா? எபிடிடெமிஸில் தான் இருக்க போகுது. அடுத்து த லார்ஜ் இலாங்கேட்டட் செல் தட் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு டெவலப்பிங் ஸ்பெர்ம். ரைட்டா? த லார்ஜ் இலாங்கேட்டட் செல், எந்த செல்லு நியூட்ரிஷன் கொடுக்க போகுது, ஊட்டச்சத்து கொடுக்க போகுது ஸ்பெர்முக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுவாக கொடுக்க போகுது? சர்டாயில் சரிடா, சர்டோலி செல் அப்படிங்கிறதா. சர்டோலி செல் தான் என்ன பண்ண போகுது? எனர்ஜி பூஸ்டர், நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தை கொடுக்க போகுது. அடுத்து ஈஸ்ட்ரோஜன் இஸ் செக்ரீட்டட் பை anterior pituitary, primary follicle, graphian அல்லது கார்பஸ் லிட்டம். எது ஆன்சராக இருக்க போகுது? 10th one ஆன்சர். எஸ், 10th one இஸ் கிராஃபியன் ஃபாலிக்கல். ரைட்டா? கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படிங்கிறது தான் ஈஸ்ட்ரோஜனை செக்ரேட் பண்ண போகுது. ஈஸ்ட்ரோஜன் இஸ் அ ஃபீமேல் ஹார்மோன், நம்மளுக்கு தெரியல. ரைட். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஐயூசிடி? ஐயூசிடினா என்னது? ஐயூசிடினா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஐயூசிடினா என்னது? வாட் இஸ் ஐயூசிடி? ஐயூசிடினா என்னது? 11th ஒன்றுக்கு ஆன்சர் இட் இஸ் காப்பர் டீ அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட புக்கில் இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் காப்பர் ட்ரீயாக இருக்க போது. டு அவாய்ட் ஃபியூச்சர் ப்ரெக்னன்சியை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு we can use this. ரைட். அடுத்து the embryo sac in a typical dicot at the time of fertilization is. the embryo sac in a typical கடகடகடகன்னு ஃபில்அப் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் 75 out of 75. ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் செகண்ட் ரிவிஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்லோட் பண்ணுறோம்ப்பா, கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்டு ஆன்சர் ஓடி அங்கே வாங்க. the embryo sac and typical dicot at the time of fertilization. பெரிய ஆன்சர், அதனால் டைப் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசான ஆன்சரில். எஸ், கொஞ்சம் பெரிய ஆன்சர் டைப் பண்ணி அனுப்புங்க சீக்கிரம். எஸ்டர்டே ஏன் கிளாஸ் இல்லையா? எஸ்டர்டே பெய்ட் பேட்ச்க்கு இருந்துச்சுல, நேற்று பெய்ட் பேட்ச் கிளாஸ் இருந்துச்சு, அதனால தான். சரியா? 7 cell and 8 nuclei. ரைட்டா? 7 cell and 8 nuclei. 7 celled and 8 nuclei. அடுத்து ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் the ovary develops. ரைட்டா?
after fertilization ovary develops into dash. பா இன்றைக்கி நைட்டு சிஎம் எக்ஸாம் பற்றின ஒரு அப்டேட் இருக்குப்பா. சிஎம் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷினு, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டு, அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஃபர்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினெல்லாம் சால்வ் பண்ணலாம். ரைட்டா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு 2 days நான் வந்து சயின்ஸ் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு சிஎம் எக்ஸாம்க்குரியதில் சொல்லித்தரேன். சரியா? ரைட். ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஓவரி இன்டூ என்னவா இருக்க போகுது? ஃப்ரூட்டா? ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் the ovary develops into fruit. பழமாக தான் மாறப்போகுது, பழம். அடுத்து பினேரியா ரெஸ்பான்சஸ் asexually by. ரைட்டா? பினேரியா reproduces asexually by. ரைட்டா? பினேரியா என்ன பண்ண போகுது? reproduces asexually by. Third one, regeneration, மறுபிறவி எடுக்கிறது. ரைட்? ரீஜெனரேஷன் செத்து உயிரோடு வந்துக்கிட்டே இருக்குமா, அந்த மாதிரி ரீஜெனரேஷன். அடுத்து fertilization is dash in humans. fertilization is dash in humans. ஹியூமன்ஸில் fertilization அப்படிங்கிறது எதை சொல்ல போகிறாங்க? fertilization is dash in humans. ஹியூமன்ஸில் fertilization என்னது? இன்டர்னல். ரைட்டா? fertilization is internal, உள்ளுக்குள்ளேயே நடக்க போகுது. ஒரு சிலது வெளியே நடக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா internal in humans. ரைட்டா? internal in humans. அடுத்து the implantation of embryo occurs at about dash day of fertilization. the implantation of embryo occur. embryo எப்போ போய் உட்கார போகுது, எப்போ நடக்க போகுது? occurs at the dash days of fertilization. fertilizationல எந்த டேஸில்? 6th to 7th days. 6 to 7 days. ரைட்டா? occurs at about 6 to 7. 6லேருந்து 7வது நாள், 6வது நாள் அல்லது 7வது நாளில் நடக்க போகுது. அடுத்து dash is the first secretion from the mammary gland after childbirth. நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மாடெல்லாம் கண்ணுக்குட்டி போட்ட உடனே ஒரு பால் கொடுப்பாங்க. ரைட்டா? அந்த பாலுக்கு பேர் என்னது? ஸோ சீம்பால். கொலஸ்ட்ரம் பயங்கர ஊட்டச்சத்து இருக்கக்கூடியது. ரைட்டா? இது நார்மல் மில்க் மாதிரி இருக்காது, அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரைட்டா? கொலஸ்ட்ரம் அதிகமான எனர்ஜியோட இருக்கக்கூடிய. ரைட்டா? சீம்பால் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ரைட். அடுத்து prolactin is a hormone produced by. prolactin பா இது ரொம்ப முக்கியமான இந்த லாஸ்ட் ஒன். ரைட்டா? prolactin is a hormone produced by dash. ரைட்டா? யார் prolactin is a hormone produced by. prolactin is a hormone produced by anterior pituitary. ரைட்டா? anterior pituitary. ஓகே. prolactin மாதிரியே இந்த மில்க் ப்ரொடக்ஷன், அதாவது prolactin is hormone which is useful for. prolactin ஹார்மோனோட வேலை என்ன? prolactin ஹார்மோனோட வேலை என்ன? ஓகே, anterior pituitaryல ப்ரொடியூஸ் ஆகுது. இதோட மெயின் பர்பஸ் என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் prolactin? prolactin ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன சொல்ல முடியுமா யாராவது? prolactin ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன? எஸ், சீக்கிரம் சொல்லுங்கள். prolactin ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன? வெரி குட் அப்பா, இன்னைக்கு காலைல மூட்டை பூச்சி தொல்லை ரொம்ப இல்லை, நல்லா சந்தோஷமாக இருக்கு. ஆனால் பதில் வர மாட்டேங்குது. சீக்கிரம். prolactin ஹார்மோன் மாதிரி இன்னொரு ஹார்மோனும் படிப்போம், 2 ஹார்மோன். ஸோ prolactin ஹார்மோன் வந்து எதுக்கு? மில்க் ப்ரொடக்ஷன். ரைட்டா? மில்க் பால் வந்து என்ன அப்படின்னா சுரக்கிறதுக்காக, டு செக்ரீட் மில்க் செக்ரீஷனுக்கு. அனதர் ஒன் இதோட சம்மந்தப்பட்ட இதே இன்னொருத்தவங்க இருக்காங்க. வாட் இஸ் தட்? டு ப்ரொடியூஸ் மில்க். ரைட்டா? மில்க் செக்ரீஷனுக்கு prolactin தேவை. இது கூடயே இன்னொரு ஹார்மோன் இருக்குது, அது என்னது? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா செக்ரீட் ஆன பால், அதாவது பால் உற்பத்தியானது வெளியே வர்றதுக்கு. ரைட்டா? டு கம் அவுட் ஆஃப் இட். ரைட்டா? மெமரி கிளாண்ட்லேருந்து பால் வெளியே வர்றது. ரைட்டா? அடுத்து வெளியே வர்றதுக்கு அதுக்கு என்னது? வாட் இஸ் தட்? அனதர் ஒன், இன்னொரு ஹார்மோன் இருக்குல்ல. prolactin இஸ் ஃபார் prolactin என்னது? prolactin வந்து ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து ஆக்சிடோசின். வெரி குட். ஆக்சிடோசினோட பர்பஸ் என்ன? ஆக்சிடோசினோட பர்பஸ் என்ன? ஆல்வியோலையா? ஆல்வியோலையில் லங்ஸோட ஒன் ஆஃப் த பார்ட்டு. ஆக்சிடோசினோட பர்பஸ் என்ன? இருக்கிற அந்த கொஷின்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோண்டா. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஆக்சிடோசின் என்ன பண்ண போகுது? சரி, ஆக்சிடோசின் என்னது? எஜெக்ஷன் ஆஃப் மில்க், பால் வெளியே வர்றதுக்கு, பாலை வெளியே அனுப்புறதுக்கு. ரைட்டா? எஜெக்ஷன் ஆஃப் மில்க் எஜெக்ஷனுக்கு ஆக்சிடோசின் தேவை, மில்க் ப்ரொடக்ஷனுக்கு prolactin தேவை. சரியா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டோம் நம்ம ஆன்டீரியர் போஸ்டீரியர். ரைட்? ஓகே. அடுத்து ஃபிஷன் என்னது? பட்டிங் என்னது? ஃப்ராக்மெண்டேஷன் என்னது? பட்டிங் யார்? ஃபிஷன் என்னது ஃபஸ்ட்டு?
fission என்னது ஃபஸ்ட்டு 1 can answer A can answer சீக்கிரம்ப்பா இப்போ ஸ்பீட் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் என்ன ஆச்சு I got some less speed guys come out fast வாங்க 1 என்னது fission amoeba ரைட்டா 1 வந்து அமீபாவா அடுத்து வந்து என்னது பட்டிங் வந்து பட்டிங் எங்கே இருக்க போகுது பட்டிங்கு ஸ்பைரோகைரா ஃப்ராக்மெண்டேஷன் ஈஸ்ட்டுக்கு அதே ஆன்சர் சரியா பட்டிங் இல்லையா கரெக்டாக இல்லையா 1 அமீபா 2 வந்து ஈஸ்டா பட்டிங் வந்து ஈஸ்ட் சாரி நான் ஐயோப்பா இப்போ தானே 1 வேர்டில் படித்தேன் நான் மாற்றி போட்டேன் ரைட்டா ஸோ ஃபிஷன் வந்து அமீபா பட்டிங் வந்து ஈஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்பைரோகைரா ரைட்டா ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்பைரோகைரா ஓகேவா பட்டிங் வந்து ஈஸ்ட் இப்போ தானே நம்ம பார்த்தோம் 1 வேர்டில் கூட இருந்துச்சு நெக்ஸ்ட் 2 3 மேலே இருக்கிறதுக்கு 2 போட்டிருக்காங்க கரெக்டு தானே நான் போட்டிருக்கேன் ரைட் தானே ஆக்சுவலாக அதில் ஆன்சர் தப்பாக இருக்குது ரைட் தட் இஸ் வாட் ஐ கிவ் இஸ் ரைட் அடுத்து பார்ச்சுரைசேஷன் என்னது ஃபஸ்ட்டு ஏக்கு என்ன ஆன்சர் இங்கே இருக்க நம்பர் சொல்லுங்கள் எனக்கு ஆன்சர் இங்கே இருக்க நம்பரில் சொல்லுங்கள் ஏக்கு 1 2 3 4 இங்கே இருக்க ஆன்சர் சொல்லுங்கள் எஸ் இங்கே இருக்க நம்பர் மட்டும் போடணியா இந்த நம்பர் மட்டும் சொல்லு ஏ போட்டு ஏக்கு என்ன ஆன்சர் A1 B2 C3 அப்படி ஆன்சர் பண்ணுங்க ஏக்கு என்ன ஆன்சர் ஏக்கு 3 ரைட்டா பார்ச்சுரைசேஷன் அப்படி பார்ச்சுரைஷனுங்கிறது என்னது ஏக்கு 3 டெலிவரி ஆஃப் பேபி ஃப்ரம் அ யூட்ரஸ் இதான் என்னது இதோட ஆன்சர் டெலிவரி பேபி ஃப்ரம் அ யூட்ரஸ் அடுத்து ஜெஸ்டேஷன் பீரியட்னா என்னது வாட் இஸ் ஜெஸ்டேஷன் பீரியட் பி கேன் ஆன்சர் பி கேன் ஆன்சர் பா ஜெஸ்டேஷன் பீரியட்னா என்னது வாட் இஸ் ஜெஸ்டேஷன் பீரியட் டியூரேஷன் பிட்வீன் pregnancy and birth attachment of zygote and endometrium release of egg from Graafian follicles என்னவா இருக்க போகுது பிக்கு இட் இஸ் கோயிங் டு பி டியூரேஷன் பிட்வீன் pregnancy and childbirth ரைட்டா pregnancy அதாவது கருவுற்ற காலத்திலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்க பீரியட் தான் ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்ல போகிறோம் அடுத்து ஓவியுலேஷன் என்னது ஓவியுலேஷன் கருத்தரித்தல்னு பேர் ஓவியுலேஷனா ஸோ என்னது கருத்தரித்தல்னு என்னது வாட் இஸ் தட் ஓவியுலேஷன் C can answer ovulation can answer C க்கு 4 release of egg from the Graafian follicle ரைட்டா Graafian follicle இருந்து egg release பண்ணுறது அடுத்து implantation என்னது zygote to endometrium ரைட்டா implantation அது போய் என்ன பண்ண போகுது உட்கார போகுது முட்டையாக உருவாகி முட்டை போய் ஒரு இடத்துல உட்கார்றது தான் implantation அப்படின்னு சொல்ல போகிறோம் சரியா ரைட் அடுத்து stalk of ovule is called pedicel அல்லது பெடிசல் இன்றைக்கி இல்லை நாளைக்கு உனக்கு ஒரு சூப்பரான வீடியோ நான் வச்சுருக்கேன் ஹைபிஸ்கஸை பற்றி ஸோ உனக்கு சூப்பரான அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் ரைட்டா நீங்கள் எல்லோரும் உங்கள் ஸ்கூலில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ நான் உங்களுக்கு இன்றைக்கே போட்டு விட்றேன் ரைட்டா இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து ரைட்டா stalk of ovules is called pedicel ரைட்டா stalk of ovule is called pedicel true or false சீக்கிரம் சொல்லுங்கள் true or false false அதுக்கு பேர் என்னது ஃபியூனிக்கல் ரைட்டா FUNICL ஃபியூனிக்கலா என்னது அது பேர் ஃபியூனிக்கல் ரைட்டா ஃபனிக்கல் ஃபினிசல் எப்படி வேணால் சொல்லலாம் ரைட்டா ஃபனிக்கல் ஃபினிசல் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஃபியூனிக்யூல்ஸ் ரைட்டா ஃபியூனிக்கல்ஸ் ரைட்டா ஃபியூனிக்கல்ஸ்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் seeds are the product of asexual reproduction ஓட ப்ராடக்ட் சீட்ஸா செகண்ட் ஒன் put number and answer நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் ஏன்னா இந்த சாப்டரில் முதல் 7 கொஷினுக்கு எல்லாமே ஃபால்ஸ் தான் ஆன்சர் அது உனக்கே தெரியும் ரைட்டா ஃபர்ஸ்ட் 7 கொஷின் எல்லாமே ஃபால்ஸ் தான் பட் ரீசன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டா சீட்ஸ் ஸோ என்ன அப்படின்னா சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை asexual reproduction செக்ஷுவல் reproduction தான் சீட்ஸ் அதனால என்னது இது ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸு அடுத்து ஈஸ்ட் ரீப்ரொடியூஸ் asexually by means of multiple fission இந்த ஈஸ்ட்டை பற்றி எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள் சூஸில் இருக்குது மேட்ச்சில் இருக்குது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இருக்குது ஈஸ்ட் என்னது ஈஸ்ட் இஸ் ப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் பட்டிங் ரைட்டா பட்டிங் ரீப்ரொடியூஸ் asexually by means of multiple fission ஸோ அப்போ என்னது ஆப்ஷன் 3 ஃபால்ஸ் the part of pistil which serve as a respective structure for the pollen is called style the part of the pistil which serves as a respective structure for the pollen is called style அப்படின்னு கொடுத்துருக்காங்க
தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னது அதுவும் ஃபால்ஸ்னால் ஸ்டைலுக்கு பதிலாக அது என்னது ஸ்டிக்மா ரைட்டா ஸ்டைலுக்கு பதிலாக என்ன வரும்னது ஸ்டிக்மா ஃபோர்த் ஒன்று ஃபால்ஸ் ஃபிஃப்த் ஒன் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் கேரக்டரைஸ்ட் பை ட்ரை அண்ட் ஸ்மூத் போலனா ட்ரை அண்ட் ஸ்மூத் போலன் இல்லை என்னது அது பை ட்ரை அண்டு ஸ்மூத் போலன் விண்டு பாலினேட்டட் தான் விண்டு தான் ட்ரை அண்டு ஸ்மூத் ரைட்டா இன்செக்ட் கிடையாது இன்செக்ட்டுக்கு பதிலாக இது என்னது விண்டு பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் விண்டு பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் தான் சொல்ல போகிறோம் சரியா எஸ் ஜாயின் பண்ணலாமே ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது யூ கேன் ஜாயின் தி மினல் பேட்ச் எஸ் அடுத்து செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் கேமெட்ஸ் விச் ஆர் டெப்ளாய்ட் செக்ஸ் ஆர்கன்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ண போது கேமெட்ஸு விச் ஆர் டெப்ளாய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா ப்ரொடியூஸ் கேமெட்ஸ் விச் ஆர் ஹாப்ளாய்ட் டெப்ளாய்ட் கிடையாது இட் இஸ் haploid it is haploid LH is secreted by posterior pituitary what is LH pa what is LH LH என்னது diploid க்கு பதிலா haploid very good pa diploid அடிச்சிடலாம் ஆன்சர் நான் எடிட்டிங் டா டேய் சூப்பர் டா diploid க்கு பதிலா haploid triploid இல்ல haploid triploid கிடையாது haploid what is LH LH is secreted by posterior pituitary true or false இதுவும் false னா இதுவும் false இதுவும் false தான் LH என்னது what is LH seventh is also false I accepted what is LH so anterior posterior LH is secreted by anterior pituitary not the posterior pituitary posterior னா பின்னாடி கிடையாது anterior முன்னாடி இருக்க pituitary தான் LH என்னதுடா LH க்கு பதில் சொல்லுங்க what is LH what is LH LH னா என்னன்னு தெரியாம பண்றீங்க ரைட்டா என்னன்னே தெரியாமல் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா ஓ டைப் பண்ண டைம் ஆகுமோ அது பெருசுனா எஸ் லிட்டினைசிங் ஹார்மோன் ரைட்டா லிட்டினைசிங் ஹார்மோன் அடுத்து மென்சுரல் சைக்கிள் சீசஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி ட்ரூ கரெக்டு தான் சர்ஜரிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிபேஷன் ப்ரிவென்ட் கேமெட் ஃபார்மேஷன் ட்ரூ த இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரஜன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மென்சுரேஷன் கரெக்டு தான் ட்ரூ கரெக்டு தானே லாஸ்ட் மூணுமே என்னது ட்ரூ லாஸ்ட்டு மூணுமே ட்ரூ தான் ரைட்டா 8 ட்ரூ 9 ட்ரூ 10 ட்ரூ லாஸ்ட் மூணுமே என்னது ட்ரூ கிளியர் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் வேர்ட் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆன்சரு அதுக்கப்புறம் ஒரு 14 சின்ன சின்ன கொஷின்ஸ் வேறு இருக்குது ரைட்டா ஆரம்பிக்கலாமா ஒரு கைஸ் ரெடி ஃபார் இட் எஸ் இஃப் யூ ரெடி புட் அ ஃபயர் இன் அ சாட் எஸ் சீக்கிரம் 9 ஃபால்ஸா ஆகா என்னாச்சு 9 என்ன பண்ணிட்டேன் நான் தப்பாக விட்டுட்டேன்னா சர்ஜரிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிபியூஷன் ப்ரிவென்ட் கேமெட் ஃபார்மேஷன் அப்படியே இதில் எடிட் பண்ணவே இப்படி போட்டிருக்காங்க ஓகே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சர்ஜரிக்கல் மெத்தட் ஆஃப் கான்ட்ராஸ்டிபியூஷன் ப்ரிவென்ட் கேமெட் ஃபார்மேஷன் நைன்த் ஒன்று என்ன ஆன்சர் சர்ஜரிக்கல் மெத்தட் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதன் மூலமாக கான்ட்ராஸ்டிபியூஷன் ப்ரிவென்ட் கேமெட் ஃபார்மேஷனா கிடையாது சர்ஜரிக்கல் மெத்தட் மூலமாக கான்ட்ராஸ்டிபியூஷன்றது கிடையாது கான்ட்ராஸ்டிபியூஷன் என்னது கருத்தரித்தலை தடுக்கிறது ரைட்டாக ப்ரிவென்ட் பண்ணுமா அப்படின்னு தட் இஸ் ஃபால்ஸ் ஸோ என்னது நைன்த் ஒன் ஃபால்ஸு தட் இஸ் கேமெட் ஃபார்மேஷனா கேமெட் ஃபார்மேஷன் மேலே ஃபர்டிலைசேஷன் கேமெட் ஃபார்மேஷனை தடுக்காது என்ன பண்ண போகுது இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஃபர்டிலைசேஷனை தடுக்க போகுது ரைட்டா ஃபர்டிலைசேஷன் ப்ரிவென்ட் ஃபர்டிலைசேஷன் 10th ஒன் என்ன அப்படின்னா த இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரஜன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மென்சுரேஷனா ஸோ அதுவும் என்னது இன்க்ரீஸுக்கு பதிலாக டிக்ரீஸ்டு அப்போ ஃபால்ஸ் நான் இங்கே போட்டிருக்கிறது அப்படியே ட்ரூன்னு நினச்சி அப்படியே நான் ஆன்சர் சொல்லிட்டேன் சரியா இது ரெண்டும் ட்ரூ கிடையாது ஃபால்ஸ் இந்த சாப்டரில் ஒன்று தான் ட்ரூ ரைட் அடுத்த இஃப் ஒன் pollen grain produce 2 male gametes how many pollen grains right how many pollen grains are needed to fertilize 10 ovules right ஒரு pollen grain 2 male gametes அப்போ how many pollen grains needed to fertilize 10 ovules at least 10 pollen grains required to fertilize 10 ovules because one male gamete is involved in the fusion of male gamete with the egg cell right அப்போ ஒன்று இருந்தாலே போதும் ரைட்டா ஒவ்வொரு ஓவியல்ஸ்க்கும் ஒவ்வொரு போலன் கிரெயின் இருந்தால் போதும் அப்போ 10 இஸ் த ஆன்சர் ரைட்டா 10 மட்டும் போட்டால் போதும் இவ்வளோ பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை நீ 10 போலன் கிரெயின்ஸ் மட்டும் அந்த வார்த்தை எழுதினாலே போதுமான ஒன் வேர்ட் ஆன்சர் தான் இன் விச் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் germination of pollen grains takes place in which part of the flower germination of pollen grains takes place germination of pollen grains
எதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. pollen grain reaches the stigma and begins to germinate. ஆன்சர் என்னது? ஸ்டிக்மா மட்டும் எழுதுனா போதும். நேம் 2 ஆர்கானிசம் which reproduce through budding மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 2 ஆர்கானிசம். ஒன்று ஈஸ்ட்டு, இன்னொன்று என்னது? ஹைட்ரா ரைட்டா. ஹைட்ரா உனக்கு தெரியும், ஆனால் டென்டக்கல்ஸ்லாம் நல்லா கையெல்லாம் விரித்து வச்சுக்கிட்டு நல்லா குண்டுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஸ்டிக்மா. ஈஸ்ட் அண்டு ஹைட்ரா. அடுத்து மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பம். எண்டோஸ்போமோட ஃபங்க்ஷன் என்ன? எண்டோஸ்போமோட வேலை என்ன? எண்டோஸ்பம் என்ன பண்ணுது? த எண்டோஸ்பம் ப்ரொவைட்ஸ் ஃபுட் டு த டெவலப்பிங் எம்ப்ரியோ ரைட்டா. ஃபுட் டு டெவலப்பிங் எம்ப்ரியோஸ் ரைட்டா. டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு ஃபுட்டு கொடுக்குற வேலை தான் யார் பார்க்குறா? நம்மளோட எண்டோஸ்பம் பார்க்குது ரைட்டா. எண்டோஸ்பம் ப்ரொவைட்ஸ் ஃபுட் டு த டெவலப்பிங் எம்ப்ரியோஸ்க்கு கொடுக்க போகுது ரைட்டா. Name the hormone responsible for the vigorous contraction of the urinary muscle ரைட்டா. vigorous contraction of urinary muscles. urinary musclesக்கு அல்லது urinary muscles சிவியராக கான்ட்ராக்ஷன் ஆகிறது யார் காரணம்? ஆக்சிடோசின் from the posterior pituitary stimulates the urinary contraction ரைட்டா. ஆக்சிடோசின் ரைட்டா. ஆக்சிடேஷன். என்ன ரோஹித் இவ்வளோ லேட்டு காலையில் வரலைங்க? வாட் இஸ் த என்சைம் present in the acrosome of sperm? acrosome of sperm என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த என்சைம் present in the acrosome of the sperm? acrosome of the sperm. enzyme present in the acrosome of sperm. என்னது? எந்த என்சைம்? hyaluronidase is the enzyme present in the acrosome of sperm which helps the sperm to enter the ovum during fertilization ரைட்டா. hyaluronidase spelling கவனம். hya hya lu ro ni de se அப்படி படிங்க. பொறுமையாக படிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் தான். hyaluronidase. when is World Menstrual Hygiene Day observed? World Menstrual Hygiene Day இது நிறைய தடவை என்ன அப்படின்னா சூஸில் கேட்டிருக்காங்க. இப்படி கொஷின் ஆன்சரை கேட்குறதுக்கு பதிலாக சூஸில் கேட்டிருக்காங்க. அதுதான் சரியா. ஸோ என்னது? May 28 ரைட்டா. May 28 is observed Menstrual Hygiene Day to making girl and women aware maintaining menstrual importance. அதானவே. வாட் இஸ் த நீட் ஃபார் கான்ட்ராசிபேஷன் ரைட்டா. கான்ட்ராசிபேஷனுக்கு என்ன நீட் இருக்குது, அதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. கான்ட்ராசிபேஷனோட அவசியம் என்ன? ப்ரிவென்ட் ப்ரெக்னென்சி ரைட்டா. டு ப்ரிவென்ட் ப்ரெக்னென்சி, டு செக் பாப்புலேஷன் க்ரோத் ரைட்டா. ப்ரெக்னென்சியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் கான்ட்ராசிபேஷன் இருக்குது. அதாவது கருத்தடை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் கான்ட்ராஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பர்த் கண்ட்ரோல் மெஷர். எஸ், பர்த் கண்ட்ரோல் மெஷர் அல்லது ப்ரிவென்டிவ். இங்கே கொடுத்துருக்க மாதிரி கூட அதெல்லாம் ரைட்டா. பர்த் கண்ட்ரோல் மெஷர் அல்லது ப்ரிவென்ட் ப்ரெக்னென்சி. நேம் த பார்ட் ஆஃப் தி ஹியூமன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வேர் த ஃபாலோயிங் அக்கர்ஸ். எங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்க போகுது, எங்கே இம்ப்ளான்டேஷன் நடக்க போகுது? ஃபர்டிலைசேஷன் occurs in the oviduct of the female genital tract. It takes place usually in the ampulla of the fallopian tube. Blastocyte reaches the uterus. ஸோ இது ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா 2 கை மாதிரி இப்படி சைடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரைட்டா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதில் சரியா. ஸோ இங்கே ஆம்ஃபுல்லா அப்படின்றது கை மாதிரி இருக்க போது, இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த கை மாதிரி இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா occurs in oviduct of the female genital tract. It takes place usually in ampulla of the fallopian tube. ஸோ இதான் fallopian tube. இதில் ஆம்ஃபுல்லான கை மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப நீட்டாக க்ளீனாக வரையணும் அப்படின்னா இதை வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கை மாதிரி போட்டு 1-2 கை மாதிரி இருக்கும். இந்த கைக்குள்ளே தான் என்ன அப்படின்னா நம்மளோட எக்கெல்லாம் இருக்கும். இந்த கைக்குள்ளே தான் எக் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஃபெலோப்பியன் டியூப் போட்டணும் அதுக்குள்ளே. ஸோ அதில் தான் இருக்க போது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டோசைட் யூட்ரஸ். இங்கே வந்து இங்கே தான் யூட்ரஸில் தான் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் ஆக போகுது ரைட்டா. எஸ், கருப்பைன்னு சொல்லுவாங்க ரைட்டில். யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கருப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேரண்ட்ஸு, நம்மளோட அத்தை, சித்தி, மாமாக்கெலாம் பார்த்திங்கன்னா வயசானதுக்கப்புறம் அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, அதனால் கருப்பை எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ரைட்டா. ரைட். அடுத்து
ஷார்ட் ஆன்சர்ஸ் கடகடன்னு போயிடலாம். நிறைய கொஷின்ஸ் இந்த லெசனில் இருக்குது சரியா. இந்த கொஷினில் நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஓகே இந்த லெசனில் நிறைய கொஷின் இருக்குது. ஓகே பாருங்க. வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ கட் planaria into small fragments? வேறு லெவலில் இந்த planaria can be cut into any number of pieces and each pieces give rise to complete organism. என்ன பண்ண போகுது, நீங்கள் எத்தனையாக கட் பண்ணி போட்டாலும் அத்தனை பார்ட்டிகளும் திரும்ப தனித்தனியாக என்ன பண்ண போதான், ஒன்றுனா அது திரும்ப வரப்போதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The ability of the lost body part of an individual organism to give rise to the whole new organism is called regeneration. ரைட்டா? ஸோ என்னது, the ability of the lost body parts, காணாமல் போன உடல் பாகத்தில் இருந்து திருப்பி இண்டிவிஜுவலாக முழுசாக ஒரு பாகம் உருவாகுதுன்னா அந்த பேர் தான் என்னது, ரீஜெனரேஷன். It takes place by specialized mass of cells called hydra and planaria. ரைட்டா? ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் மூலமாக நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரா அண்ட் பிளனேரியா. ஹைட்ராவாலையும் இந்த மாதிரி பண்ண முடியும், பிளனேரியாவாலையும் இந்த மாதிரி பண்ண முடியும் சரியா. ஓகே அடுத்து, why is vegetative propagation practiced for growing some type of ரைடிங் கொடுத்துருக்கோம் ரைட்டா. why is vegetative propagation? vegetative propagation எதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம், help us to introduce plants in new areas. நீங்கள் புது ஏரியாக்களில் போய் என்ன பண்ண முடியும், இந்த செடிகளை ஈஸியாக நம்ம கொடுக்க முடியும். வேர் சீட்ஸ் ஜெர்மினேஷன் ஃபெயில்ஸ் டு ப்ரொடியூஸ், அதாவது விதை போட்டு விதையிலேருந்து முளைக்கிறதுக்கு பதிலாக நம்ம செடியாகவே கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், அங்கே வச்சிடலாம் ரைட்டா. செடியாகவே அங்கே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக இருக்க போகுது. reproduce plants due to condition of environment அப்படின்னு கொடுத்துருக்கோம். vegetative propagation is the only method of multiplication in plants like banana, seedless grapes, oranges and have lost their capacity to produce seeds through sexual reproduction. ஸோ அவங்களால சீட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியறது இல்லை இப்போ. ஸோ இப்போ சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணணும், அதுக்கு பக்க கன்று வர வச்சு. வாழை மரம் எப்படி வைப்பாங்க நீ பார்த்துருக்கியா? யார் வீட்டில் வாழை மரம் இருக்கா? யார் வீட்டில் வாழை மரம் இருக்கா? யார் வீட்டில் தோட்டத்துலலாம் வாழை மரம் இருக்கா? வாழை மரத்துக்கு எங்கேயாவது இது விதை போட்டு பார்த்துருக்கீங்களா? நோ. எப்பயுமே என்ன பண்ணாது, ஒரு செடி சின்னதாக கன்று வளரும், அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வைப்பாங்க. வாழைங்கன்னை வச்சு தான் வாழைத்தோப்பு எல்லாமே வளர்ப்பாங்க ரைட்டா. வாழைத்தோப்பு எல்லாமே வாழைங்கன்னை வச்சு தான் இருக்கும் ரைட்டா. வாழைங்கண்ணை அந்த மாதிரி இருக்கக்கூடிய. ஓகே ரைட். அடுத்து, பைனரி ஃபிஷன் அண்ட் மல்டிபிள் ஃபிஷன்னா என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன்? பைனரி ஃபிஷன் இஸ் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் செல் இன்டு டூ டாட்டர் செல் ரைட்டா. டூ டாட்டர் செல், ரெண்டு டாட்டர் செல் ரெண்டாக பிரியுது ரைட்டா. ஒருத்தவங்க கட்டாயி ரெண்டாக வர போகிறாங்க, அதான் என்னது பைனரி ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷனுங்கிறது என்னது, ஸ்பிளிட்டிங் ஆஃப் பேரண்ட் செல் இன்டு டூ ஆர் மோர் டாட்டர் செல் ரைட்டா. டூ ஆர் மோர் டாட்டர் செல், ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டாட்டர் செல்லாக உடையிறது என்னது நம்ம மல்டிபிள் ஃபிஷன்னு சொல்ல போகிறோம். டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபேவரபிள் கண்டிஷன் ரைட்டா. அதுக்கு ஃபேவரபுளாக இருக்க கண்டிஷன் வந்தால் தான் அவங்க ரெண்டாக பிரிவாங்க, இல்லைன்னா அவங்க ஒன்றாவே அப்படியே தான் இருக்க போகிறாங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. வாழை மரத்துக்கு விதை கிடையாதுன்னு சொல்கிறேன், வாழை மரத்துக்கு விதை கிடையாது. டேக்ஸ் பிளேஸ் இன் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ரைட்டா. அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அவங்க பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துட்டு டப்பன்னு உடஞ்சி போயிடுவாங்க ரைட்டா. வாழைங்கன்னு வாழை மரம் வளர்கிறப்பே அது பக்கத்துலேயே வந்துடும். ஒரு வாழை மரம் கொலை தள்ளினதுக்கப்புறம் பக்கத்துலேயே கன்று வர ஆரம்பிச்சிடும். ஒரு வாழை மரம் வளருது அப்படின்னா அந்த வாழை மரம் வளர்ந்து பழங்கள்லாம் கொடுத்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வாழை மரம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பக்க கன்று கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷம் தான், ஒரு வாழை மரம் ஒரு வருஷம் அல்லது 1.5 வருஷத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிடும். அது பக்கத்துலேயே சின்ன கன்று வர ஆரம்பிச்சிடும் ரைட்டா. அது பக்கத்துலேயே வர ஆரம்பிச்சிடும், பக்கத்தில் அடுத்தடுத்து வரும். சிஸ்ட் ஃபார்மேஷன் இஸ் ஆப்சன்ட். சிஸ்ட்னா தனியாக ஒரு பை மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் இருக்காது. இது என்ன பண்ணி இப்படி தான் இந்த செல் இருக்குன்னா இது அப்படியே உடஞ்சி போயிடும். இது சிஸ்ட் ஃபார்மேஷன். இது என்னது, சிஸ்ட் மாதிரி ஒரு பை மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே குட்டியாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் உடஞ்சி அதுலேருந்து 5-6 குட்டி வரப்போகுது வெளியே. அடுத்து அமீபா, பாராமீசியம், இது பிளாஸ்மோடியம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு பிளாஸ்மோடியம் சரியா. ரொம்ப முக்கியமான கொஷின்பா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ரைட்டா. டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன் ரைட்டா. டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன் டியூரிங் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் இன் angiosperm the pollen grains produce 2 sperms ரைட்டா. pollen grains 2 sperm ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ one sperm fuses with egg and forms a diploid zygote. அது என்ன பண்ண போகுது, diploid zygote ஃபார்ம் பண்ண போகுது. Another sperm fuses with the secondary nucleus of the embryo sac and form a triploid primary endosperm nucleus ரைட்டா. ஒன்று diploid zygote, இன்னொன்று triploid ஃபார்ம் பண்ண போகுது. This is called triple fusion. இது பேர் தான் என்னது, ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா.
முருங்கை மரத்துக்கு விதை தேவைதாண்டா, விதை எல்லாமே அது வளரும். சரியா? முருங்கை மரத்தில் விதை இருக்குல்ல, நீ தான் முருங்கைக்காய் சாப்பிட்றப்ப உள்ளுக்குள்ளே விதை இருக்கும்ல, முருங்கை மரம் விதை போட்டு வளரும். இன்னும் அது அந்த எபிலிட்டியை எடுத்து போகலை. வாழை மரத்துக்கும் அப்புறம் சீட்லெஸ் கிரேப்ஸுக்கெலாம் தே லாஸ் தேர் எபிலிட்டி ஃபார் அ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது மேல் ஃப்ளார் ஃபீமேல் ஃப்ளார் ஒன்றோட சேர்ந்து அதில் இருந்து விதை உருவாகி, விதையிலேருந்து காய், காயிலேருந்து கனி, கனியிலேருந்து திருப்பி அதுக்கப்புறம் நம்ம அதை போட்டு வளர்கிற கெப்பாசிட்டி அது இழந்துருச்சு. ஆனால் முருங்கைக்காய்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் மேல் ஃப்ளார் ஃபீமேல் ஃப்ளார்லாம் இருக்குது. சரியா? ஓகே. அடுத்து ரைட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளார். இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளாரோட கேரக்டர் என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளார்ஸ். The flowers are brightly colored to attract insects which have smell and nectar. Right? The flowers are brightly colored to attract insects which have smell and nectar. Right? Smell and nectar. Right? Flowers. Insect pollinated flowers. The pollen grains are large in size. Exine is pitted, spinny, and they can be adhered firmly to the sticky stigma. Easy ana paduma. Stigma oda easy ah ottikum அப்படினு சொல்லிருக்காங்க. Name the secondary sex organ in male. Right? மேலோட secondary sex organ என்ன? இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரைட்டா? மேல் செகண்டரி செக்ஸ் ஆர்கன் என்னது? வாஸ் டிஃபரன்ஸ், எபிடிடிமஸ், செமினல் வெசிக்கல், ப்ரோஸ்டேட் கிளாண்டு, பீனஸ். ரைட்டா? இதில் தான் என்னது நம்மளோட ஸ்பெர்ம் ஸ்டோராக இருக்குன்னு இப்போ பார்த்தோம் நம்ம. ரைட்டா? ஸ்பின்னினா முள்ளாக இருக்க மாதிரி சின்ன சின்னதாக நீட்டமாக இருக்குது. ரைட்டா? ஓகே. ரைட். வாஸ் டிஃபரன்ஸ், எபிடிடிமஸ், செமினல் வெசிக்கல், prostate gland, penis. சரியா? எஸ். வாட் இஸ் கொலஸ்ட்ரம்? ஹவு இஸ் மில்க் ப்ரொடியூஸ்ட் ஹார்மோனலி ரெகுலேட்டட்? இதை தான் நான் அப்போதே சொன்னேன். ரைட்டா? ரைட். ஓ, யாரோ ஒருத்தவங்க அப்போதை ஆல்வியோலைன்னு சொன்னாங்க. அந்த ஆல்வியோலை இதான் இப்போ தான் புரியுது எனக்கு. ரைட்டா? யார் காலையில் ஆல்வியோலை சொன்னாங்க இந்த கொஸ்டின் நான் கேட்டப்போ? மில்க் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த பிரஸ்ட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் 2 to 3 days ஆஃப்டர் சைல்டு பர்த் இஸ் கால் கொலஸ்ட்ரம். ரைட்டா? குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கப்போ வரக்கூடியது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க போகுது. இட் இஸ் கால்ட் சீம்பால் அப்படின்னு சொல்லல ஜென்ரலாக. ஸோ அதான் என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கொலஸ்ட்ரம் அப்படின்னு. மில்க் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஆல்வியோலை ஆஃப் மெமரி கிளாண்ட். அதாவது நம்மளோட பிரெஸ்ட் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் உள்ளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிளாண்ட் இருக்கும். உள்ளுக்குள்ளே கிளாண்ட் அது வந்து ஆல்வியோலை கிளாண்ட். அதில் இருக்கக்கூடிய ஆல்வியோலை கிளாண்டை பற்றி சொல்கிறாங்க. ரைட்டா? அந்த ஆல்வியோலை கிளாண்ட். சரியா? அந்த ஆல்வியோலை கிளாண்டு ஆல்வியோலை ஆஃப் மெமரி கிளாண்ட் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை ப்ரோலாக்டின் செக்ரேட்டட் ஃப்ரம் த ஆன்டீரியர் பிட்யூட்ரி. ரைட்டா? ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் ப்ரோலாக்டின் ஒரு ஹார்மோன் என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணுது? இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லுது, நீங்கள் எல்லோரும் மில்க் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், குழந்தை பிறந்துருச்சு, மில்க் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. சரியா? அவ்வளோதான். ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் மட்டும் தானே. ஏவ்ஸ்னால் என்னது? ஏவ்ஸ்னால் பறவைகளில். பறவைகள் எங்கே பால் கொடுக்கும்? மேமல்ஸ் தான் பால் கொடுப்பாங்க. பறவைகள் பால் கொடுக்குமா என்ன? ஏவ்ஸை பற்றி ஏன் சொல்கிறீங்க? ஏவ்ஸ் எப்படி வருது? ஏவ்ஸ் பற்றி என்னாச்சு? ஏவ்ஸ் எதுக்கு சொல்கிறீங்க? ஹவு கேன் மென்சுரல் ஹைஜீன் பி மெயின்டைன் டியூரிங் மென்சுரல் சைக்கிள்? மென்சுரல் சைக்கிள் அப்போ எப்படி நம்ம மென்சுரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. ரைட். சானிடரி பேட்ஸ் ஷுட் பி சேஞ்ச் ரெகுலர்லி டு அவாய்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் டியூ டு மைக்ரோப்ஸ் ஃப்ரம் த வெஜினல் அண்ட் ஸ்வெட் ஃப்ரம் த ஜெனிட்டல்ஸ். ரைட்டா? அடுத்து யூஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் டு க்ளீன் ஜெனிட்டல்ஸ் டு கெட் ரெட் ஆஃப் மென்சுரல் சைக்கிள். ரைட்டா? வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணணும். அடுத்து வியரிங் லூஸ் க்ளோத்திங் டு என்ஷூர் த ஏர் ஃப்ளோ அரவுண்ட் த genitals to prevent sweating. ரைட்டா? ஈரமாகாமல் இருக்குதுக்கா. ரைட்டா? ரைட். வவ்வால் வந்து வவ்வால் அதாவது பேட் இஸ் அ மேமல். இட் இஸ் அ பேர்ட். வவ்வால் வந்து இன்னும் கொஞ்சம் பறவைன்னு கூட சொல்கிறதுக்கு பதிலாக அதை வந்து அனிமல் கேட்டகரி. அனிமல்ஸ்க்கெல்லாம் பேர்ட் தான் இருக்கும். இட் இஸ் அ பேர்ட் பட் இட் இஸ் மேமல். ரைட்டா? அது வந்து ஸ்பெஷல். பேட் வந்து மேமலும் சரி வரப்போகுது. ரைட்டா? ஜென்ரலாக ஏவ்ஸ்னால் பறவைகள் அதில் பேட்டும் இருக்குது. பேட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மாதிரி. Even though it comes under bird, it is a mammal. Right? பாலூட்டிகள் இருக்க போகுது. ரைட்டா? How does developing embryo gets in nourishment inside the mother's baby? ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க? developing embryo get nourishment inside the mother's body. அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கப்ப என்ன பண்ண போகுது? எப்படி எம்ப்ரியோக்கு நரிஷ்மெண்ட் ஊட்டச்சத்து கிடைக்குது? From the mother's blood with the help of special tissue called
பிளசண்டா. பிளசண்டானா என்னது, நம்ம இந்த பனிக்குடம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஓவரால் பேக் மாதிரி இருக்க போது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மதரோட ஊம்ப் அல்லது என்ன சொல்கிறது ஸ்டமக் அல்லது வயிறு இப்படி இருக்குன்னா, இதில் இந்த இடத்துல தான் இந்த பேபி இருக்குன்னா இதுக்குள்ளே தான் இந்த பேபி இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்டா, தலைப்பகுதியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி காலோட என்ன அப்படின்னா குழந்தை இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி படுத்துட்டு இருக்கு. ரைட்டா, கையெல்லாம் வச்சு படுத்துட்டு இருக்குன்னா இதோட தொப்புள் கொடியிலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இது இந்த மாதிரி மதரோட பாடியில் அட்டாச் ஆகிருக்கும் இந்த இடத்துல. ரைட்டா, இது பேர் தான் பிளசண்டா. இது வழியாக தான் அது ஊட்டச்சத்து போக போகுது. ரைட்டா, இதுலேருந்து என்ன பண்ண போகுது, குழந்தைக்கு ஊட்டச்சத்து போக போகுது. ரைட்டா, அதுலேருந்து தான் எல்லா எனர்ஜியும் பிளட் வழியாக தான் போக போகுது. ரைட்டா, அது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் தி மதர் பாடி. மதர் பாடியோட ஒன் ஆஃப் த பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. நஞ்சுக்கொடி இறங்கியிருக்கு, நஞ்சுக்கொடி மேலே ஏறி இருக்குது, இப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா, அந்த மாதிரி இருக்க போகுது. ஓகே, ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ரைட்டா, ஓகே, அதுதான் விஷயம். அடுத்து இட் இஸ் எம்பர்டட் இன் த யூட்ரினரி வால். யூட்ரினரி வால்னா என்னது, நம்ம வால், அதாவது நம்ம சொல்கிறோம்ல அந்த வால் சுவரில் ஒட்டிகிட்டு இருக்க போது. ரைட்டா, ஓகே, ரைட். திஸ் இஸ் டிஸ்க் லைக் டிஷ்யூ. பார்த்தியா, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி இது வந்து இப்படி இருக்க போது, டிஸ்க் மாதிரி இருக்கும். இது வந்து நான் இப்படி 2 டைமென்ஷனில் வரைஞ்சிருக்கனால அப்படி இருக்குது. ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா, இந்த மாதிரி ஒரு இருக்கும், இதில் நடுவுலேருந்து வரப்போகுது. ரைட்டா, இது அப்படியே இந்த மாதிரி டிஸ்க்லேருந்து வரும். இது போய் அப்படியே ஒட்டியிருக்கும் என்னோடய வயிற்றில், அம்மாவோட வயிற்றில் ஃபுல்லாக என்னோடய வயிற்றில் இப்படி ஒட்டிகிட்டு இருக்கும். வயிற்றில் இப்படி ஒட்டிகிட்ருக்கும், இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்க போது, டிஸ்க் ஷேப்பில் இருக்க போது. ரைட்டா, ஓகே, ரைட். which develops between urinary wall and embryo. It has a villi of embryo side of the tissue. Right? It has villi of embryo side of the tissue. இதில் 2 பாயிண்ட்லாம் எழுதி எல்லாமே எழுதி தான் எழுதணும். சரியா, எல்லாமே எழுதாங்கணும். On the mother side are blood spaces with the villi. This gives large surface area for oxygen and glucose to pass from the mother to embryo. சரியா, mother to embryoக்கு இது கேட்பாங்க. ரைட்டாக போன வருஷம் ஃபஸ்ட் ரிவிஷனில் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேறு எந்த தடவை இந்த கொஷின் கேட்டதில்லை, அதுக்காக கேட்க மாட்டாங்கன்னு நம்ம முடிவு பண்ணவும் முடியாது. சரியா, UPPM. ரைட்டா, அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் கொஷின். ரைட்டா, அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். சரியா, நிறைய தடவை நிறைய கொஷின்ஸில் இந்த கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருந்திருக்கு. ஸோ பாட்டுக்கு ஒவ்வொரு பேர் மட்டும் எழுதினா போதும். ஏனா என்ன, பீனா என்ன, சீனா என்ன, டீனா என்னங்கிறது. எக்ஸைன், இன்டைன், ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். சரியா, ஜெனரேட்டிவ் அண்ட் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட் பார்த்துக்கோங்க. ரைட்டா, டயக்ராம்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக சூப்பராக படிச்சுக்கலாம். ரைட்டா, அடுத்து ரைட் த ஈவெண்ட்ஸ் இன்வால்வ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் என்னென்ன. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு என்ன பண்ண போகுது, போலன் கிரைன்ஸு போக போகுது. இஸ் கால்டு பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் ஆர் த 2 types ஆஃப் பாலினேஷன். அடுத்து மென்ஷன் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த event. It results in fertilization which leads to the formation of fruit and seed. இதனால் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு பழங்களும் விதைகளும் கிடைக்க போகுது. New varieties of plants are formed through a new combination of genes. New varieties of plants are formed through a new combination of genes. More wastage of pollen grains. ரைட்டா, wastage of pollen grains வந்து நிறைய வேஸ்ட், நிறைய உதிர்ந்து போயிடும். Pollination may fail due to their distance barrier. ரொம்ப தள்ளி இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியாது, பாலினேஷனே நடக்காது. ஃப்ளவர்ஸ் டிபெண்ட் ஆன் த கீழே ஏதோ இருக்குது, எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் ஃபார் பாலினேஷன். டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ். ரைட்டா, வெளியே இருக்கக்கூடிய காற்று நல்லா அடிக்கணும், பறவைகள் வரணும், பூச்சிகள் வரணும், அந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் விஷயங்களை ஏஜென்சிஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போதும். why are the human testes located outside the abdominal cavity? Name the pouch in which they are present. ரைட்டா, நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே அப்டமன் இடுப்புக்கு மேலே இருக்குது. பட் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எல்லா விலங்குகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதோட உடம்பை விட்டு வெளியே தனியாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட்டா, ரைட். ஸோ கவனிங்க, ஹியூமன் டெஸ்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் மேல் கேமெட்ஸ், அதாவது ஸ்பெர்ம் நீட் ஸ்லைட்லி லோவர் டெம்பரேச்சர் தேன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட அதுக்கு ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் தான் தேவை. ஸோ ஃபார் இட்ஸ் ஃபங்க்ஷன், thus they are located outside the abdominal cavity
in a sac-like structure called scrotum, right? Scrotum அப்படிங்கிற ஒரு பேக்ல தனியா இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க, ரைட்டா? ஓகே, சரியா? அடுத்து the luteal phase of the menstrual cycle is also called as secretory phase, right? The luteal phase of the menstrual cycle is also called secretory phase. Give reason, சரியா? ஓகே, அதாவது காலங்காத்தால மூட்டை பூச்சி தொல்லாமல் இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா மூட்டை பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையில் பார்த்துக்கிறேன் என்னென்னு எல்லாத்தையும் விரட்டி விட போகிறேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வரப்போ பப்ளிக் எக்ஸாம் வரப்போ படிக்க முடியாமல் போகுது. அது சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா, யார் சொல்கிறது, அதாவது அனிருத் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா, இதை வந்து யூடியூப்பில் படிக்கிறதுக்கான ஒரு சாட் மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்று இஷ்டத்துக்கு பேசுகிறதுன்னு உனக்கு தேவைன்னா நீ பர்சனலாக கனெக்ட் பண்ணி, இல்லை எதுக்கு நீ கனெக்ட் பண்ணணும், படிக்கிறதுக்கு தானே வச்சுருக்க, பிச்சு போடுவேன் பிச்சு. நான் வச்சுக்கோங்க, நான் ப்ளாக் பண்ணேன்னா நீ அதுக்கப்புறம் படிக்கவே முடியாது, சேனலில் ஒரு வீடியோ கூட பார்க்க முடியாது, சரியா? அதுக்கப்புறம் ஃபுல் ப்ளாக் ஆகிடுச்சுன்னா நீ அப்புறம் வேறு சேனலில் தேடி பிடிச்சி நீ என்னத்தையாவது பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? எஸ், ஓகே. ப்ராக்டிகல்ஸ்க்கு ஃபெப்ரவரி மாதம் நீ எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உனக்கு வரப்போகுது, ரைட்டா? எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அந்த மாதிரி டெஃபினட்டாக we are going to do some things different, சரியா? The hormone progesterone is produced by the ovaries. Progesterone and estrogen are secreted by the corpus luteum, which develops from Graafian follicle. So the phase of menstrual cycle is called secretory phase. இதுதான் secretory phase. இதில் தான் எல்லாமே secrete ஆகுது, அதனால் இதுதான் secretory phase அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஓகே, ரைட். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் of today. Why are family planning methods are not adopted by all people of our country? Family planning is a way of living that is adopted voluntarily by couples on the basis of knowledge and responsibilities decision to promote health and welfare of the family group and society. As it is voluntary, many people are not aware of importance of family planning. அதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஓகே, நிறைய பேருக்கு அதை பற்றின இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதை பற்றின விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பப்ளிக் ப்ராக்டிக்கல் ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கா? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் ப்ராக்டிக்கல் Feb 15க்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உங்கள் ஸ்கூல்லலாம் என்ன சொல்லியிருக்காங்க? பப்ளிக் ப்ராக்டிக்கல் எப்போ சொல்லியிருக்காங்க உங்களுடைய பள்ளிகளில்? உங்கள் பள்ளிகளில் எப்பொழுது? எனக்கு தெரிஞ்சு 15க்கு அப்புறம் அல்லது 23க்கு அப்புறம் தான், ரைட்டா? தட் இஸ் யூஷுவல் டைம். அதுதான் Feb 23. வேறு என்ன சொன்னாங்க? 23 to 28 இயர்ஸ். பார்த்தியா, அதுதான் நான் சொன்னேன், இன்னும் சொல்லலை. ஃபர்ஸ்ட் வீக்கில் மாடல் ப்ராக்டிக்கலாக இருக்கும், ரைட்டா? மாடல் ப்ராக்டிக்கலையும் பப்ளிக் ப்ராக்டிக்கலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, சரியா? மாடல் ப்ராக்டிக்கலையும் பப்ளிக் ப்ராக்டிக்கலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஓகே, ரைட். நான் உனக்கு ரீடிங்ஸோடு கொடுத்துட்றேன், நீ அழகாக அது அப்படி ஞாபகம் வச்சுட்டு போய் சூப்பராக எழுதிடலாம், அந்த மாதிரி உனக்கு கொடுத்துட்றேன், சரியா? நான் உனக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் ரீடிங்ஸ் எப்படி இருக்கும், என்ன இருக்கும் உன்னோட லேபுக்குள்ளே நீ போனால் என்ன. மோஸ்ட்டாக உன்னை செய்ய சொல்ல மாட்டாங்க 10th ஸ்டாண்டர்டில். கண்டிப்பாக 11th 12th நீ கண்டிப்பாக செய்யணும். 10th ஸ்டாண்டர்டில் உன்னை பெருசாக செய்ய சொல்ல மாட்டாங்க. ஹைபிஸ்கஸ் நீனா பண்ணணும், ஹைபிஸ்கஸ் வந்தால் பண்ணணும். மித்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ் மெயினாக பண்ணுற மாதிரி இருக்காது, பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ அதனால் கெமிஸ்ட்ரியெல்லாம் ஈஸி தான். உனக்கு வேல்யூஸு எது எப்படி இருக்கணும் அப்படியே செய்ய சொன்னாலும் எப்படி செய்யணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், ரைட்டா? எல்லாத்தையும் செய்ய சொல்லிடுறேன், ஓகே? செய்ய சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்களே, யார் யார் ஸ்கூல்லலாம் செய்ய சொல்லியிருக்காங்க? சும்மாவே மார்க் வரும்னு சொன்னாங்க. சும்மா மார்க் வராது, நீ எழுதணும். நீ எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு பப்ளிக் எக்ஸாமில் எக்ஸ்டர்னல் எப்படி இருப்பாங்க, இன்டர்னல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எக்ஸ்டர்னல்னால் யார்? வேறு ஸ்கூல்லேருந்து வருவாங்கள்ல, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி உங்ககிட்ட என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்டர்னலில் யார்? உங்கள் டீச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது, ரைட்டா? சரியா? அது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன், சரியா? நான் சொல்ல தான் போகிறேன். ஏன்னா நான் வந்து எக்ஸ்டர்னலாகவும் நான் போயிருக்கேன், இன்டர்னலாகவும் நான் இருந்திருக்கேன், பப்ளிக் பேப்பர் கரெக்ஷன் போயிருக்கேன். ஸோ ஐ நோ எவ்ரி திங். நான் அதனால் எனக்கு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேன். வெளியேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க வந்து திருத்தணும். இது வந்து பப்ளிக் பேப்பர் கரெக்ஷன், இது வந்து வேல்யூஷனுக்கு போகும், சிஓ பார்ப்பாங்க, இதை ஒரு பேப்பரில் போட்டு சீல் பண்ணியெல்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்.
ஸோ அதனால் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டுறேன். அதுக்கப்புறம் இன்டர்னல் இப்போ நான் வந்து என் ஸ்கூலில் இருந்தேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே என்ன சொல்லுவேன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் உன்னை காப்பாற்றுவேன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை வராது லேபில், இதெல்லாம் நீ செஞ்சுட்டு இதெல்லாம் நீ பண்ணிட்டேன்னா உனக்கு ஃபுல் மார்க் வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன். சரியா? ஆமாம் 25 out of 25 போடணும்னா இப்படிலாம் எழுதணும், இப்படி எழுதுனா தான் 25 out of 25 போட முடியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? அதான் ஒவ்வொன்றுக்கும் மார்க்கிங் ஸ்கீம் இருக்குது, அப்படி தான் மார்க் போடுவாங்க, அப்படி தான் திருத்தி மார்க் போடுவாங்க. எப்படி நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் 5 பாயிண்ட் இருக்குன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் போடணுமோ அதேமாதிரி ப்ராக்டிக்கல்லையும் இருக்குது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ, எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். சரியா? ஐ வில் ஜஸ்ட் க்ளீன் அண்ட் கிளியராக எல்லாத்தையும் சொல்லித்தரேன், நீ கவலைப்படாது. நம்ம சூப்பராக ஃபெப்ரவரி மாதம் ப்ராக்டிகல்ஸு, புக்கிங்ஸு, கம்பல்சரி ப்ராப்ளம்ஸு, மோர் டு நோ, டூ யூ நோ, கிரியேட்டிவ் 1 marks, கிரியேட்டிவ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். சரியா? ரைட்? எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகே ரைட். நவ் எனி டவுட்ஸ் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குடியா? எனி டவுட்ஸ்? வேறு என்னெல்லாம் பண்ணணும்? வேறு என்ன தேவை உங்களுக்கு? பப்ளிக் எக்ஸாம் டிப்ஸ் எல்லாம் வரும் கவலைப்படாது. உனக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, மார்ச் 11 தானே உனக்கு எக்ஸாமை, பார்த்துக்கலாம் விடு, அதுக்குள்ளே உனக்கு எல்லாம் வந்துடும். ஃபெப்ரவரி மாதம் எல்லா வீடியோஸ் அண்ட் எல்லா பிடிஎஃப்பும் ரெடி ஆகிடும் உனக்கு. சரியா? அதுதான் எங்களோட டார்கெட். நாங்கள் எல்லாருமே வி ஆர் ஜஸ்ட் பிளானிங் ஃபெப்ரவரியில் எண்டு கேம் சீரீஸில் வேறு லெவலில் எல்லா பிடிஎஃப்ஸ் அதுக்கப்புறம் எல்லா பேக்கேஜஸும் ஃபெப்ரவரியிலே முடிச்சிருவோம். ஃபெப்ரவரியில் முடிச்சதுக்கப்புறம் மார்ச் ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்க போகுது. ரைட்டா? 8 hours மேரத்தான் செஷன் பிடிஎஃப் வேணுமா? சரி, நான் அனுப்புகிறேன். என்னென்னு செக்லிஸ்ட் எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். Feb 2 செகண்ட் ரிவிஷனா? ஓகே 30 minutes சீரீஸ் போட்டுறேன். நான் போட்டுறேன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். எஸ். என்னது தீமினல் பாய்ஸ்? 11th என்ன குரூப் எடுக்கலாம்? எல்லாமே 10th முடிச்சுட்டு அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு பப்ளிக் எக்ஸாம், அதாவது நீ கேள்வி கேட்குற அளவுக்கு இல்லை, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லாமே உனக்கு வந்துடும். அதனால் நீ வரிப்படாத. சரியா? சரியா? ஓகே. நைட் ஸ்டடி வைக்கிட்டா? காலங்காத்தால் வச்சாலே வரமாட்டேங்கிறீங்க. நைட் ஸ்டடிலாம் எங்கிட்ட வைக்கிறதுனா ஒரு 1000 பேர் அட்டன் பண்ண வேண்டாமா? சரி, பார்க்கலாம். ரைட், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ரைட். நவ் let us go for a school. இன்னைக்கு ஸ்கூல் டைம் ஆயிருக்கும். டாடா, பபாய், see you. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? பபாய், see you.